பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன்ல நம்ம ஜாக் ஸ்பேரோட அந்த காம்பஸ் இருக்குல்ல, அந்த காம்பஸை அவர் டியா டால்மா கிட்ட இருந்து பார்ட்டர் பண்ணி, அதாவது பண்டமாற்று முறையில வேற ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த காம்பஸை வாங்கினதா பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன திசை மாறி எங்க? அது உனக்கு வழிகாட்டாதா? ஆனா அதுவே 5th பார்ட்ல அந்த காம்பஸை ஜாக் ஸ்பேரோ அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கப்பலோடைய கேப்டன் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. நீ என்ன நினைக்கிறியோ அது இந்த காம்பஸ் உனக்கு காமிக்கும். என்னடா காம்பஸ்க்கு 2 ஆர்ஜினை கொடுத்து வச்சிருக்கீங்க, இதுல எதுதாண்டா உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஜாக் ஸ்பேரோ ஃபர்ஸ்ட் அந்த காம்பஸை டியா டால்மா கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாரு. அப்படி வாங்கினவரு அந்த காம்பஸை எடுத்துக்கொண்டு போய் இவர் எந்த கப்பல்ல வேலை பார்க்கிறாரோ அந்த கப்பலுடைய கேப்டன் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் சாகுற அந்த தருணத்துல அந்த காம்பஸோட உண்மையான பவரை சொல்லி திரும்பவும் நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட அந்த காம்பஸை கொடுப்பாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இதுதான் அந்த படத்தோட கதையில நடந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அந்த காம்பஸோட சாபம் அந்த நேரத்துல வேலை செய்யலையா அப்படின்னு. இந்த கேள்விக்கு டிஸ்னியே ஒன்ன பதில் சொல்லல. அதாவது உண்மையை சொல்ல போனா முதல் பாகம் எடுக்கும் போதே இந்த காம்பஸ்க்கு எந்த பவருமே இல்லாம ஒரு நார்மல் காம்பஸா தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது படத்துல தான் அந்த காம்பஸ்க்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5வது பாகத்துல அந்த காம்பஸ்க்கு சாபம் இருக்கிற மாதிரி புதுசா ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த படத்தோட ரைட்டர்ஸ் இந்த காம்பஸோட கதையை தொடர்ந்து மாத்தி சொன்னாலும் அதிர்ஷ்டவசமா அந்த காம்பஸோட லாஜிக் தொடர்ந்து எல்லா படத்துக்கும் கரெக்டா அலைன் ஆகும். இந்த காம்பஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா எல்லா தடவையும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகாதுல்ல, சோ அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அந்த காம்பஸ் அவங்க கை மாத்திக்கும் போது ஏன் அவங்களுக்கு சாபம் அல்ல அப்படிங்கறத இந்த லாஜிக்கால பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால இது ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்கு.